மிகவும் அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த 30 நாள் கணவரை ஊக்குவிக்கும் சவாலை நீங்கள் கிட்டத்தட்ட முடித்து விட்டீர்கள். இந்த சவாலை இன்று முதலாவதாக கேட்பவர்களுக்காக இந்த சவாலின் 2 பகுதிகளையும் ஒரு விசை சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, இந்த 30 நாட்களும் உங்கள் கணவரிடமோ அல்லது மற்றவர்களிடமோ அவரை குறித்து தவறாக பேசக்கூடாது. இரண்டாவதாக, ஒவ்வொரு நாளும் இந்த 30 நாட்களும் உங்கள் கணவரிடம் உங்களுக்கு பிடித்த ஒரு காரியத்தையோ, நீங்கள் அவரை பாராட்டும் ஒரு காரியத்தையோ அவரிடமும் வேறு ஒருவரிடமும் சொல்ல வேண்டும். அவ்வளவுதான். இந்த சவாலில் இதுவரை நீங்கள் உங்கள் கணவரை தவறாக விமர்சிக்காமல் அவரை தொடர்ந்து ஊக்கமளிக்கும் வார்த்தைகளை பேசுவதற்கே ஒரு அளவுக்கு அதிகமான மன உறுதி அதாவது ஒரு திட்ட மனம் உங்களுக்கு தேவைப்பட்டு இருக்கலாம். வேத வசனம் சங்கீதம் 31வது அதிகாரத்தில் இவ்வாறாக சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனதாய் இருங்கள், அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார் என்று சொல்கிறது. அதாவது கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அவருக்கு காத்திருக்கும் போதுதான் இந்த மாதிரியான திட மனம், அதாவது அந்த தைரியம் சாத்தியமாகும். இந்த மாதிரியான தைரியத்தை தான் நாம் நம் கணவர்மார்களிடம் தேடி கண்டுபிடித்து அதை பாராட்ட வேண்டும். அதனால் இந்த சவாலின் 27வது நாளில் உங்கள் கணவருடைய தைரியத்தை பாராட்டுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தைரியமாக இருப்பது என்பது ரவுடியாக இருப்பதற்கு சமம் கிடையாது. அது பயம் மற்றும் பதட்டம் இல்லாமல் இருப்பதும் கிடையாது. பயம் மற்றும் பதட்டம் இருக்கும் போதும், நாம் எதிர்பார்த்திராத விளைவுகள் நடக்கும் போதும், ஒருவர் சரியான காரியத்தை செய்வதை தெரிந்தெடுக்கிறார் என்று நாம் பார்க்கும் போது அவருக்கு திட மனம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். உங்களுடைய கணவருக்கு திட மனம், அந்த தைரியம் இருக்கிறதா? உங்களுடைய கணவரின் திட மனதை எவ்வாறு ஊக்குவிக்கலாம்? அதற்காக நான் சில யோசனைகளை உங்களுக்கு தர விரும்புகிறேன். முதலாவது, உங்கள் கணவர் எப்படிப்பட்டவர் என்று யோசித்து பாருங்கள். உங்கள் கணவர் காயப்பட்டு இருந்தாலும் அவர் சரியான காரியத்தை செய்வதை நீங்கள் காண்கிறீர்களா? மற்றவர்களின் உரிமைகளுக்காக அவர் எழுந்து நிற்கிறாரா? அவர் நீதிக்காக போராடுகிறாரா? அநீதியை மாற்ற அவர் கடுமையாக உழைக்கிறாரா? உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பாதுகாக்க அவர் இழப்புகளை சந்திக்கிறாரா? இப்படி அவர் திட மனதோடு இருக்கும் வழிகளையும் கடந்த காலத்தில் அவர் தைரியமாக இருந்த தருணங்களையும் நீங்கள் சுட்டி காட்டி அவர் உங்களுக்கு இப்படி ஒரு நல்ல உதாரணமாக இருப்பதற்காக அவருக்கு நன்றி சொல்லலாம். அதற்காக அவரை பாராட்டலாம். இரண்டாவதாக, உங்கள் கணவருக்கு பிடித்த ஒரு யுத்தத்தை குறித்த ஒரு டிவி புரோகிராமோ அல்லது சினிமாவோ இருக்கிறதா? அது ஆண் மக்களின் தியாகமான துணிச்சலை கொண்டாடுகிறதா? அதை உங்கள் கணவரோடு சேர்ந்து உட்கார்ந்து நீங்களும் பார்த்து அந்த புரோகிராம் முடிந்த பின் உங்கள் கணவரிடம் நீங்கள் பார்க்கும் அவருடைய தைரியமான செயல்களுக்காக அவரை பாராட்டலாம். மூன்றாவதாக, உங்களுடைய கணவர் ஒரு மிகவும் பயமுறுத்தும் காலத்தை இந்நாட்களில் எதிர்கொண்டுள்ளார் என்றால் நீங்கள் அவருக்காக ஜெபிக்கிறீர்கள் என்பதையும், எப்படி அவரை 100% இந்த சூழ்நிலையிலும் ஆதரிக்கிறீர்கள் என்பதையும் ஒரு கடிதத்தில் எழுதி அவருக்கு கொடுத்து அவரை உற்சாகப்படுத்தலாம். நான்காவதாக, உங்களால் முடிந்தால் உங்களுடைய கணவர் ஒரு தைரியமுள்ள தேவனுடைய மனிதர் என்பதை வெளிப்படுத்தும் ஒரு விருதையோ ஒரு ஓவியத்தையோ ஏதோ ஒன்றை அவருக்கு அன்போடு வாங்கி பரிசளிக்கலாம். இப்படியெல்லாம் செய்து அவருடைய தைரியத்தை பாராட்டுங்கள். நீங்கள் ஊக்கமளிக்கும் வார்த்தைகளை பகிர்ந்து பல மணி நேரங்கள் கழிந்த பின்பும் தேவன் அவருடைய இருதயத்தில் தொடர்ந்து கிரியை செய்கிறார் என்பதை மறந்து விடாமல் தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். இன்றும் உங்களுக்கும் தைரியம் வேண்டும் என்று ஆண்டவரிடம் கேளுங்கள். உங்கள் கண்களை கர்த்தர் மேல் வைத்து நீங்கள் எதிர்பார்க்கும் மாற்றங்களை அவர் உங்கள் திருமணத்தில் கொண்டு வருவதற்கு கர்த்தருக்கு காத்திருங்கள். வேத புஸ்தகத்தில் 1 பேதுரு 3வது அதிகாரத்தில், ஒரு ஆபத்திற்கும் பயப்படாமல் தொடர்ந்து தேவன் மேல் நம்பிக்கையாய் இருந்த பரிசுத்த பெண்களை குறித்து வாசிக்கிறோம். அவர்களைப் போல நாமும் எந்த ஒரு சூழ்நிலையை கண்டும் பயப்படாமல் தேவன் மேல் தொடர்ந்து நம்பிக்கையாய் இருப்போம். அவர் நம்முடைய திருமணத்தை ஆசீர்வதிப்பார். இந்த 30 நாள் கணவரை ஊக்குவிக்கும் சவாலை எடுத்த ஒரு பெண்மணி தன்னுடைய கதையை இவ்வாறாக சொல்கிறார்கள்.
நான் இப்போதும் 29 நாட்களாக ஜெபித்து வருகிறேன். என் கணவரும் நானும் பிரிந்து மொத்தம் 18 வருஷங்கள் ஆகிவிட்டது. எங்கள் பிள்ளைகள் இப்போது வளர்ந்து பெரியவர்கள் ஆகிவிட்டார்கள். ஆனால் நாம் ஒரு அற்புதமான தேவனை தொழுது கொள்கிறோம். அதனால்தான் என் கணவரும் நானும் மறுபடியும் சேர்ந்து வாழும் நேரம் ஆரம்பித்து விட்டது என்று என்னால் சொல்ல முடியும். என் கணவர் எங்கள் வீட்டை நோக்கி இப்போது வந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்கிறார்கள். ஒரு சின்ன ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தினர்களையும் மற்றவர்களையும் என் கணவர் கவனித்துக் கொள்ளும் வழிகளுக்காக உமக்கு நன்றி ஐயா. அவருடைய ஒவ்வொரு தைரியத்தின் வெளிப்பாட்டிற்கும் நான் நன்றி உள்ளவளாக இருக்க எனக்கு கிருபை செய்யும் ஐயா. அவர் எங்கேயெல்லாம் பயப்படுகிறாரோ அல்லது பதட்டத்தை எதிர்கொள்கிறாரோ அதில் அவர் உண்மையில் நம்பிக்கை வைக்கவும் உம்முடைய பலத்தை சார்ந்து கொள்ளவும் அவருக்கு உதவி செய்யும் ஐயா. நானும் எந்த சூழ்நிலையை கண்டும் பயப்படாமல் உண்மையில் தொடர்ந்து நம்பிக்கை உள்ள பிள்ளையாய் இருப்பதின் மூலம் திட மனம் உள்ள பிள்ளையாய் இருக்க எனக்கு கிருபை செய்யும் ஐயா. இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேளும் அன்புள்ள பிதாவே, ஆமேன். இந்த வார்த்தைகளை கேட்டதற்காக நன்றி. இது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் செய்யுங்கள். எங்கள் யூடியூப் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இது நான்சி டீமாஸ் வாகமுத்தின் ரிவைவ் அவர் ஹார்ட்ஸ் என்ற வெப்சைட்ல இருந்து எடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.